அங்கு நாம் ஆயர்கோன் அந்த குடியிலிருந்து கீழே இறங்கினோம். அந்த நிலம் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று பெயர் வைத்தோம். அந்த நிலத்திலே வந்துதான் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் நிலைத்து வாழத் தொடங்கினோம். அந்த இடத்திலே நமக்கான உணவுப் பொருளை ஏன் வேளாண்மை செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தோம். அங்குதான் உழவு தொடங்கியது. அந்த நிலத்தில் வாழ்ந்த எல்லோரும் நிலம் பள்ளமாக இருந்ததால் பள்ளர்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் அல்ல, குடிப்பெயர்கள். நாம் வேளாளர் என்பதுதான். மேட்டு பகுதியிலே வீடு கட்டி வாழ்ந்தோம். அடுக்கடுக்காக வீடுகளை கட்டி தொடர்ச்சியாக வாழ்ந்ததால் நகரம். நகரம் அது நாகரிகம் என்றானது. அங்கு நிலைத்து வாழும் போது கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து எல்லாம் உருவானது. வழிபாடு எல்லாம் வந்தது. அங்குதான் அரசாட்சி தொடங்கியது.